ஏய் கல்யாணி. ஏய் சத்யா, அபிய சந்திச்சு பேசுனியா? இல்லடி, நல்ல சான்ஸ் கிடைச்சது. ஆனா அதுக்குள்ள செல்வநாயகி ரூம்குள்ள வந்து காரியத்தை கெட்டு அபிய கூட்டிட்டு வந்துட்டா. அப்ப இன்னும் நீ அபிய சந்திச்சு பேசலையா? இல்லடி, பேச முடியல. எனக்கு இப்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு மேல என்னால அபிய நெருங்க முடியுமான்னு தெரியலடி. இப்ப என்னடி பண்றது? அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. அபிய நெருங்க முடியலனா அப்புறம் ஒரே ஒரு வழி. லாஸ்ட் டைம் நான் செல்வநாயகி வீட்ல பூஜாவுக்கு லெட்டர் கொடுத்த மாதிரி மறுபடியும் பூஜாவையே காண்டாக்ட் பண்ணி என் அக்கா தேவிக்கு செல்வநாயகி பண்ண கொடுமையையும் அதையும் மீறி தேவி இப்போ உயிரோட இருக்கிற விஷயத்தையும் சொல்லி பூஜா மூலமா தான் நான் இந்த நிச்சயத்தை நிறுத்தணும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும். என்னடி யோசிக்கிற? கவலைப்படாத. கேக் கட்டிங் அண்ட் ரிங் எக்ஸ்சேஞ்ச் செரமனிக்கு முன்னால பூஜாக்கு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் இருக்கு. போட்டோ ஷூட் முடிஞ்சதும் பூஜா ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகி வேற ட்ரெஸ் மாத்திட்டு வருவா. அந்த நேரம் பார்த்து நீ ரூம்குள்ள போயிடு. குட் ஐடியாடி. ப்ளீஸ் டி, அதுக்கு எப்படியாச்சும் ஏற்பாடு பண்றியா? நிச்சயமா நான் ஏற்பாடு பண்றேன். நீ தயாரா இரு, நான் கூப்பிடுறேன். சரி. இந்தா சார், இத முதல்ல வாங்கிக்க. என்ன சார் இது? இது பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு சர்ப்ரைஸ். கரெக்டா கேக் கட் பண்ற நேரத்துல நான் உனக்கு சிக்னல் தருவேன். ஓகே சார். உடனே நீ இந்த பென் டிரைவை இங்க இருக்கிற டிஸ்பிளேல எல்லாரும் பாக்குற மாதிரி போடணும். என்ன? ஓகே சார். கல்யாணி, இங்க பாருங்க, சாரி எல்லாம் கால்ல மாட்டுது, கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. கல்யாணி, அப்படியே இந்த பிளவுஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த சாரி பெண்ணும் பிளவுஸ் பெண்ணை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். மேடம் சாரி, பின்ன கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன கல்யாணி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? மேடம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, நான் இப்பவே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம். ஏதோ ஒரு வேலைன்னு போனாரு. மேடம், கேக் கட்டிங் செரமனியை ஸ்டார்ட் பண்ணிரலாமா? பூஜா இன்னும் வரலையே. அவங்க ட்ரெஸ் பண்ண போயிருக்காங்க மேடம். கேக் டேபிள செட் பண்ணிட்டு நானே போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே மேடம். சரி வாங்க, கேக் கட் பண்ற செரமனி ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க சேது, வா போலாம். போலாம். ரொம்ப சந்தோஷம். ஹலோ கல்யாணி. ஏய் சத்யா, சீக்கிரமா ரூம் நம்பர் 405க்கு போ. சாரி பின் இல்லன்னு சொல்லி பொய்யா ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்துட்டேன். பூஜாவை தனியா ரூம்ல விட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா வந்து அவகிட்ட பேசு. இதோ இப்பவே போறேன். ரூம் நம்பர் 405 மறந்துடாத. சரிடி, நீ போன வை. ஏய், யார் நீ? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், பயப்படாதீங்க. என் பேரு சத்யா. நான் வந்து யாரா இருந்தா எனக்கு என்ன? திடீர்னு நீ பாட்டுக்கு உள்ள வர, என்ன வேணும் உனக்கு? மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம் எல்லாம் இப்ப நான் சொல்றத கேட்டு நீங்க எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் கெட் அவுட். மேடம், நீங்க கட்டிக்க போற மாப்பிள்ள அபிய பத்தி நான் சில தகவல் சொல்லணும் மேடம். அபிய பத்தியா? என்ன சொல்லணும்? அபி அவர் ஆபீஸ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. அந்த பொண்ணு பேரு தேவி. அவங்க 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணாங்க. மோதிரம் கூட மாத்திக்கிட்டாங்க. செல்வநாயகி மேடம் வீட்ல கூட எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அதனால செல்வநாயகி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா திடீர்னு அபி ஏதோ ப்ராஜெக்ட்னு சொல்லி துபாய்க்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அவர் துபாயில இருந்து திரும்பி வரும்போது தேவிக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி
என் அசிஸ்டன்ட் கல்யாணி தான் வந்திருப்பா, போய் கதவு தொறை. மேடம் என்ன பாக்குற? போ. மேம், அந்த கேக் கட்டிங் செரமனி ரெடி ஆயிடுச்சு மேம். ஏய், நீ மேடம் ரூம்ல என்ன பண்ற? அது அது வந்து அவங்க ஜூஸ் கேட்டாங்க. ஏய், நான் எப்போ உன்கிட்ட ஜூஸ் கேட்டேன்? மேடம் ப்ளீஸ் மேடம். என்ன போய் சொல்றியா? மேம், இவ இங்க என்ன பண்றா? எனக்கு தெரியல, ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஏதோ உளறிட்டு இருக்கா. வாட் நான்சென்ஸ்! இவ என்கிட்ட வேலை செய்யற எடுபுடி. இவ உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐ டோன்ட் நோ. நீ தானே இன்சார்ஜ், நீ அவளை கேளு. ஏய், முதல்ல ரூமை விட்டு வெளியில வா. இருங்க மேடம், நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் சத்யா, மேடம். ரூமை விட்டு வெளியில வா. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் வா, ஒரே ஒரு சத்யா. விஷயம் மட்டும் பேசணும். விடுங்க மேடம். சத்யா, மேடம், வா. please. வான்னு மேடம், சொல்றேன்ல, please, வா. ஒரே ஒரு முக்கியமான விஷயம். மேடம் வா. ப்ளீஸ் விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்படி என்ன முக்கியமான விஷயத்தை நீ பேசிட்டு இருந்த? இல்ல மேடம், அது வந்து ஒழுங்கா வா. மேடம், என்ன வந்து விடுங்க போய் மேடம். என்னோட ஆர்டர் எதையுமே நீ மதிக்க மாட்டேங்கிற. உன்னோட சீனியர், இந்த ஈவென்ட்டோட ஹெட், என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம என்னை இன்சல்ட் பண்றியா நீ? விடுங்க. உன்னை கிச்சன் பக்கம் பொஃபே டேபிள்ல இருக்கணும், அங்க இருந்து எங்கேயும் நகரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. அங்க இல்லாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டே இருக்க. அசோக் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. பலூன் ஊதுற, அவனுக்கு மூக்குல வாயில ரத்தம் வந்ததுன்னு போய் சொன்னேன். இப்ப என்னடானா இங்க வந்து என் விஐபி கிளையண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா நீ? ஐயோ, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க How மேடம். dare you? நான் ஏன் உன் பேச்ச கேட்கணும்? வா வா விடுங்க மேடம். மேடம். வா, நீ ஏன் பேச்ச கேளு. After all, என்கிட்ட வேலை செய்யறவ நீ என்ன எதிர்த்து பேசுறியா நீ? மேடம் ப்ளீஸ் மேடம், விடுங்க மேடம். ஏய். வலிக்குது. விடுங்க. விடுங்க. தனியா ஈவென்ட் ஆரம்பிக்கலாம்னு ஆர்டர் பிடிக்கிறியா? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல. நான் ஏன் இங்க வந்தேன்னா, Shut up. உன்னை வேலைய விட்டு தூக்குறதுக்கு 30 நாள் நான் டைம் கொடுத்தேன். ஆனா இப்போ அவ்வளோ நாள் தேவையில்லை போலயே. இன்னும் 3 மணி நேரத்துல இந்த ஈவென்ட் முடிஞ்ச உடனே உன் சீட்டை கிழிக்கிறேன்டி நான். இங்க இருந்து முதல்ல போ. Get out, I say. யாமினி மேடம், அட்லீஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட நீங்க கேட்க மாட்டீங்களா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏய், போடி இங்க இருந்து. மேடம் போ. இந்த நிமிஷமே இந்த ஃபங்க்ஷன் ஹாலை விட்டு நீ ஓடி போயிடு. இனிமே நான் உன்னை இங்க பார்த்தேன், நடக்கிறதே வேற. Get lost.